ஒரு பெரிய முயல் இருக்கு. ஆஹா, எவ்வளவு பெரிய முயல்! காட்டுல இருந்து இங்க எப்படியோ தப்பிச்சு வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அது பாவம் இன்ட்ரெஸ்டா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு. போற வர வண்டி ஏதாவது அதை அடிச்சு தூக்குனாலும் தூக்கிடும். வா, அதை காப்பாத்தலாம். ஓடாதே, சொன்னா கேளு. வேண்டாம் வேண்டாம், ஓடாத ஓடாத, எங்களை ஓட வைக்காத, சொன்னா கேளு. ஆஹா, எப்படி தப்புறதோ அப்படியே அப்பா. ஆகாயத்துல பறக்குது. நான் ஒரு சுதந்திரமான பூதம். என்ன மாதிரி சில பூதங்கள் கொத்தடிமையா இருக்கு. அவங்கள நான் விடுதலை பண்ணி சுதந்திரமாக இருக்க விரும்புறேன். ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன். அது என்னன்னா மனிதர்களையும் பூதமாக்கி மத்த மனிதர்களுக்கு உதவி செய்ய வைக்கலான்னு நான் நினைக்கிறேன். ஜி பூம்பா. ஆனா நாங்க பூதங்கள்ல மனுஷங்க. நீ எப்படி எங்களை பூதமா மாத்த முடியும் சொல்லு? நான் ஒரு பூதம். நான் நினைச்சா என்ன வேணாலும் என்னால செய்ய முடியும். பகடம் பப்படம் மோட்டு பத்லு, நீங்க ஆக போறீங்க பூதம். வா 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 வா. விளக்குக்குள்ள அரெஸ்ட் பண்ணிடுச்சுடா. அடேங்கப்பா, இது சூப்பரா இருக்கே. இது என்ன அற்புத விளக்கா? இது அலாவுதீனோட அற்புத விளக்கு மாதிரி இருக்கு பாஸ். பூதம் இருக்கிற விளக்குனா இது சிங்கிளா தானே இருக்கணும். ஆனா இது டபுளா இருக்கேடா. சரி, ஓகே, இதை செக் பண்ணலாமா? இதை தேக்கும் போது 2 பூதம் வருதான்னு பாப்போமா? இவங்க மோட்டு பத்துடா. இவங்க எப்படி பூதமா மாறினாங்க? இவனுக்கு பூதமா மாறி நம்மள தோர்த்துக்கிட்டு இருக்கானுங்களேடா. அடே குட்டப்பையில, நாங்க எப்படி பூதமா மாறோம்ன்ற ஆராய்ச்சி எல்லாம் உனக்கு தேவையில்லை. எங்களுக்கு கட்டளை கிடைக்க நீங்க கோடு போட்டா நாங்க ரோடு போடுவோம். சீக்கிரம் சொல்லுங்க. ஜான், அங்க போற ஜான். இந்த காட்டு பக்கத்துல வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு ரொம்ப போர் அடிச்சிருச்சுடா. எனக்காக ஒரு அரண்மனையை கட்டுங்கடா. வா, இன்னைக்கு இவனுக்கு ஏகப்பட்ட விளையாட்டு காட்டுவோம். ஒருவேளை நிஜமான பூதம் வந்தா கூட அதுகிட்ட இவன் எந்த வேலையும் வாங்க கூடாது. மட்டும் இன்னையோட இந்த பிதுங்கின வைத்தியம் எல்லாத்தையும் மறந்துடணும். அண்டா காக்கசம், அபு காக்கசம், பெரிய கோட்டை வந்துடணும். இப்ப நாங்க பெரிய கோட்டையை உருவாக்கிட்டோம். எப்படி இது அரண்மனை உண்டாவா இருக்குடா. அத நேரா வைங்கடா. சீக்கிரம் வைங்க, சீக்கிரம் வைங்க. ஆனா அத நீங்க எங்க கிட்ட சொல்லவே இல்லையே. அரண்மனையை நேரா வைக்கணுமா தலைக்கீழ வைக்கணுமான்னு ஆர்டர் பண்ணும் போதே எல்லாத்தையும் சொல்லணும் மேன். நாங்க மறுபடியும் ஒரே வேலையே செஞ்சுக்கிட்டு இருக்க மாட்டோம். முதல்ல இந்த அரண்மனையை சரி பண்ணுங்கடா. இல்ல பேங்க் லாக்கர்ல இருக்கிற படத்தை கொண்டு வந்து கொடுங்கடா. உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும். அண்டா காக்கசம், அபு காக்கசம், பேங்கோட கஜானா இப்ப வந்துடும் பாரு. மோட்டோ 10ல ஆர்டர் போட்டுட்டோம். ஜானாக போற டான், டானாக போற ஜான். காப்பாத்துங்கடா, காப்பாத்துங்க. இப்ப பாரு. காப்பாத்துங்க. நீங்க கொள்ளடிச்சது போதும். எல்லா கஜனாவையும் கொண்டு வந்து கொடுத்துட்டீங்க. தோப்புந்துறை மஃப்லா, சத்தத்தின் மீது ஆணையா சொல்றேன். நான் சொல்றதை கேளுங்க. நீங்க இப்ப எங்க போயிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க.
இந்த கஜானாயை எம்எல்ஏ விழுந்துட்டு இருக்கு. காப்பாத்துங்க. ஹெல்ப் மீ. மோட்டு பத்லு காப்பாத்துங்க. மோட்டு. இப்ப இந்த கஜானாவை திறந்து விடுங்கடா. நாங்க பூதம். நாங்க ஒண்ணு பூட்ட உடைக்கிற திருட்டு பசங்க இல்ல. நீயே போய் ஓபன் பண்ணு. இந்த மாதிரி லாக்கர் கஜானால ஓபன் பண்றது எனக்கு கை வந்த காலடா. எப்படி ஓபன் பண்ணு பாரு. அத கடவுளே, இந்த மோட்டு பத்துலு அவங்களுக்கு திடீர்னு என்ன ஆச்சு? அவனுங்க 2 பேரும் எப்படி பூதமா மாறினாங்க? அமைதியா இருந்து வேடிக்கையை பாருங்க, சத்தமே போடக்கூடாது. ஓகே, இதை எப்படி ஓபன் பண்றது பாருங்கடா. ஜான் ஆயிட்டா ஜான், டான் ஆயிட்டா ஜான். மோட்டு, சிங்கம் என்ன பல தடவை ஜெயிலுக்கு அனுப்பிட்டாரு. இப்ப அந்த சிங்கம் நீங்க ஜெயிலுக்கு அனுப்பி வைங்கடா. உங்க விருப்பப்படியே நடக்கட்டும். என்னோட எதமா உங்களை ஜெயிலுக்கு அனுப்பி வைக்கும்படி சொல்லி இருக்காரு. அதனால நீங்க ஜெயிலுக்கு போங்க. பாய் பாய். நான் சொல்றத கேளு, தயவு செஞ்சு சொல்றத கேளு. இந்த லாக்கர்ல ஏன் காலியா இருக்கு? பணம் எங்கடா? இத பாருங்க தலைவா, இத பாருங்க தொண்டரு. நீங்க எங்க கிட்ட என்ன சொன்னீங்க? லாக்கர் மட்டும் தான் வேணும்னு கேட்டீங்க. நாங்க லாக்கரை கொண்டாந்துட்டோம். ஆனா அதுல இருக்க பணம், நகை எல்லாம் பேங்க்ல பத்திரமா இருக்கு. நீங்க 2 பேரும் பூதமா இருந்து என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துறீங்கடா, பாடுபடுத்துறீங்க. இப்ப நீங்க 2 பேரும் எனக்கு அடிபடா. அதை மறந்துடாதீங்க. எனக்கு விசிறி விடணும். அதுவும் ராத்திரி முழுக்க விசிறி விடணும். அதோட காலையில விடிச்சதும் எனக்காக பல வேலைகளை நீங்க செய்ய வேண்டியிருக்கும். மோட்டு பத்லு. பத்லு, இந்த குட்டப்பைய தூங்கிட்டான்னு நினைக்கிறேன். நாம இன்னும் எவ்வளவு நாளுக்குடா இப்படியே அடிமையா இவனுக்கு வேலை செய்யறது? வயிறு காலியா இருக்கும்போது எனக்கு மூளை வேலை செய்யாதுன்னு உனக்கு தெரியாதா? நீ ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுடா. ஐடியா சொல்றது கொஞ்சம் விவரமா கேளு. பத்லு, நம்ம எஜமானன் இந்த குட்டப்பைய ஜானா பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குடா. நம்மள மாதிரி பூதங்களோட கடமை என்னன்னா எஜமானனுக்கு விசுவாசமா இருக்கணும். ஆனா நமக்கெல்லாம் பெரிய பூதமா இருக்கிறவர் நமக்கு என்ன ஆர்டர் போட்டிருக்காரு தெரியுமா? நீங்க யாருக்கெல்லாம் சேவை செய்யறீங்களோ அவங்களுக்கு நிறைய தொல்லை கொடுங்கன்னு சொல்லி கொடுத்து வளர்த்து இருக்காரு. இப்ப நமக்கு தண்டனை கேட்டான்னு தானே பாஸ். அவர் ஏதாவது நமக்கு ஆர்டர் போட்டா நல்லா தானே இருக்க மாட்டோம். நம்ம மாஸ்டர் பூதத்தை அடி பின்னி எடுத்துறணும். ஒரு வார்த்தை சொன்னா அதே பிரகாரம் நம்ம செய்யலாம் இல்ல மாட்டோம். போக போக இப்பவே போக உங்க மாஸ்டர் பூதத்தை அடி பின்னி எடுங்கடா. போக, இனிமே எது சொன்னாலும் ஒழுங்கா செய்யுங்கடா பூதங்களா. குட்டப்பைய முடிச்சுக்கிட்டு தான் இருக்கா. உங்கள் விருப்பப்படியே ஆகட்டும் அரசே. எங்க தலைவன் ஜான் எங்க கிட்ட என்ன சொல்லி இருக்காருன்னா உங்களை அடி பின்னி எடுக்க சொல்லி இருக்காரு. எங்க காணோம்? மறுபடியும் யார் அடிக்க பொறிக்கலாம்? பூதமே நடக்குதா? அவன்தான்டா எப்படி பாரு. நீங்கெல்லாம் மனுஷனாதான் இருக்கும், பூதமா இருக்க வாய்ப்பே இல்ல. காய போட்டு நடக்குது. ஆமா, நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்க? அதாவது எங்க தலைவர் சொன்ன வார்த்தையை நாங்க பின்பற்றிக்கிட்டு இருக்கோம். கட்டளையிடுங்கள் அரசே. நான் சுதந்திரமாகி இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். கடைசியில என்னையே அடிமையாக்கிட்டீங்களே.
நீங்க மனுஷங்களே ரொம்ப புத்திசாலி. நீங்க அடிச்ச அடியில என் மூளையே குழம்பி போச்சு. நீங்க 2 பேரும் சுத்தி சுத்தி அடிச்சதுல நான் உங்க அடிமை ஆயிட்டேன். உன்னை எங்களுக்கு அடிமையா வச்சிருக்கணும்னு எங்களுக்கு எந்த விதமான ஆசையும் இல்ல. எங்களை மனுஷனா மாத்துரு, அப்புறம் நீயும் சுதந்திரமா சுத்த நீங்க ஆரம்பிக்கிறீ. உண்மையாதான் சொல்றீங்களா? உங்களை மாதிரி எல்லா மனுஷங்களும் நல்லவங்களா இருந்தா எங்களை மாதிரி பூதத்துக்கு எந்த தொந்தரவும் கிடையாது. சுதந்திரமா இருப்போம். அகடம் பகடம் பப்படம். மறுபடியும் மனுஷங்களா மாறிடுங்க மோட்டு பத்லு. வாழை எடுத்து 2 கால் வைக்கிறது என்ன வேலைலாம் காட்டுறான்டா. இந்த உன் விளக்கு இத வச்சுக்கிட்டு ஜாலியாகிரு, சந்தோஷமாகிரு. தேங்க்யூ மோட்டு பத்லு. டாடா சொல்லு மோட்டு. மோட்டு பத்லு, நீங்க எப்படி மனுஷனா மாறிட்டீங்க? சொல்லுங்க மோட்டு, சொல்லு பத்லு. Hands up. Hands up. உங்க எல்லாரையும் இப்ப நான் அரெஸ்ட் பண்றேன். சொல்லுங்க இங்க என்ன நடக்குது? சில நேரம் பூதம், சில நேரம் மனுஷங்க. ஏய் மோட்டு பத்லு, என்ன வித்தை இது? நான் ராத்திரி முழுக்க ஜெயிலையே கிடந்தேன். இந்த கான்ஸ்டபிள் தான் என்ன காப்பாத்தினாரு. என்ன நடக்குதுன்னு சொல்லுங்க. என்ன சார் சொல்றீங்க? என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க ஏதோ ஒரு கெட்ட கனவு கண்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். You were right. அது நிச்சயமா கனவாதான் இருந்திருக்கணும். பாய் பாய், see you, டாடா, take care. Bye bye. ஓய் கான்ஸ்டபிள், நாம பார்த்த விஷயம் எல்லாமே கனவு. வாங்க போலாம். போயிட்டாரு. நில்லுங்க நில்லுங்க. சிங்கம் சார், நீங்க பார்த்தது கனவா இருக்கலாம். உங்க கூட இருக்கிற கோட்டசாமி பார்த்தது கனவா இருக்கலாம். ஆனா நான் பார்த்தது எப்படி கனவா இருக்க முடியும்? அது எப்படி எல்லாருக்கும் ஒரே கனவு வர முடியும்? சொல்லுங்க சொல்லுங்க. அது எப்படி எல்லாருக்கும் ஒரே கனவு வரும்னு சொல்லுங்க சொல்லுங்க. என்னோட இந்த கேள்விக்கு யாராவது பதில் சொல்லுங்களேன்.